எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி ஒரு ட்ராவல் வீடியோவை நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வேலை நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ வந்து பண்ணுறது. நிறைய பேர் வ்ளாக் சேனல்ஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம ஒரு வீடியோ ஃபுட்டேஜை நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ். ஸோ ஸ்லோ மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விதமான ஸ்லோ மோஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேஸில் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து நடக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ மோஷன்ஸில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த விஷயம் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அ ஸ்டோரி. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராவல் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்டோரி இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராவல் வீடியோ ஒரு முழுமையாக அடையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து போகிறீங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதோடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி அது எல்லாமே நீங்கள் வந்து அங்கே அந்த ட்ராவல் வீடியோவில் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு, ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே போனால் நம்ம எந்தளவுக்கு நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கும், என்ன மாதிரி நம்ம வந்து அங்கே வந்து எப்படி வந்து இருக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ நீங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ ஒரு வண்டி போகிறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி வந்து நடக்கும். ஸோ அந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் அதிகமானாலும் பரவாயில்ல, நமக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேணும். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துருவாங்க, பட் எடிட் போய் உட்காரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்து வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் கிளம்புறதுலேருந்து போகிற வரைக்கும் உங்களை சுற்றி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்குதோ அது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வ்ளாக் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க, அப்படி போகும்போது நடுவில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உடனே வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுங்கள். அண்ட் நாலாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஷேக்கி ஃபுட்டேஜஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஷேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு இரிட்டேட் வந்து வந்துடும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் அந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் உங்களோட வீடியோஸில் வந்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா மற்ற வீடியோஸ்னால் கூட ஏதோ பொறுத்துக்கலாம், பட் ட்ராவல் வீடியோஸ் அப்படிங்கும்போது நம்ம காட்டுற ஒவ்வொரு விஷுவல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து காட்டணும். ஸோ அப்படி காட்டுறதுக்கு நமக்கு நம்மளோட ஃபுட்டேஜஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகாமல் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம், அது கிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைபாட் இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களால் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஒரு கிம்பல் வாங்கி யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ்போஷர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லைட்டாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த தீம் அது வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபுட்டேஜ்லேருந்து இன்னொரு ஃபுட்டேஜ் போகும்போது அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட எக்ஸ்போஷரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி அந்த எக்ஸ்போஷரை வச்சு அந்த முழு வீடியோக்குமே நீங்கள் ஒரே எக்ஸ்போஷரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அப்படியே ஒரு கண்டினியூட்டிவாக வந்து இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த 5 விஷயமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த 5 டிப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு. இதுக்கான பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வந்து பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye guys, stay tuned.